மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளினுடைய நற்செய்தி நமக்கு மிக சிறந்த ஒரு கருத்தை தருவதை நாம் பார்க்கிறோம். ஜப காலத்திலே நாம் பல ஜப முயற்சிகளை, தவ முயற்சிகளை நாம் செய்து கொண்டு இருப்பவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் இன்றைய நற்செய்தியில் இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஆனால் இயேசு மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரத்தில் 6வது இறை வார்த்தையை நமக்கு கற்றுத்தருவது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது நீங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள், மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் என சொல்கிறார். ஆனால் இங்கே தட்டுங்கள் உங்களுக்கு கதவு திறக்கப்படும். ஓரிடத்தில் கதவை மூட சொல்கிற அதே இயேசு இன்னொரு இடத்தில் கதவை திறங்கள் என சொல்கிறார். நாம் எதை கேட்க வேண்டும் அல்லது எதை நாம் இறைவனுடைய திருவுளம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற மனப்பக்குவத்தோடு நாம் கேட்க வேண்டும் என்பதை இயேசு இங்கே நமக்கு சுட்டி காட்டுகிறார். இது ஒரு சிறந்த ஆன்மீக முயற்சியான ஒரு கேடலாக அல்லது கேட்கப்படுகிறதாக நாம் இருக்க வேண்டும். கடவுளிடம் நாம் எதை கேட்பது? சில வேளைகளில் நம்முடைய மஞ்சாட்டுக்கள் எல்லாம் நாம் பொருட்களை வாங்குகிற கடைகளில் தருகிற பட்டியலை போல இருக்கிறது. நாம் எதை கேட்கிறோம், எதற்காக கேட்கிறோம் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக நாம் கேட்கக்கூடிய அந்த திடனை நாம் பெற இயேசு நாளே அழைக்கிறார். பல வேளைகளில் நாம் கடவுளிடம் எதையுமே கேட்பதே இல்லை. பல நிலைகளில் கடவுளே எனக்கு தரட்டும், கடவுள் விரும்பினால் எனக்கு கொடுக்கட்டும் என்பதை நாம் ஒரு சித்தாந்தமாக வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு சொல்வது, ஜபத்தினுடைய இன்னொரு பரிமாணமாக இருப்பது கேட்டல். கடவுளிடம் நாம் அதிகமாக கேட்க வேண்டும், கடவுளிடம் ஜெபிக்க வேண்டும் என்பதனை அவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். இரண்டாவது, தேடுங்கள் கண்டடைவீர்கள். நாம் எதை தேட வேண்டும்? முதலில் நமக்குள்ளே நம்மை தேட வேண்டும் என இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். நமக்குள் நாம் தேட வேண்டும். அப்படியெனில் நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக தத்துவவியலாளர்கள் சொல்வதை போல, அன்எக்ஸாமின்ட் லைஃப் இஸ் நாட் ஒர்த் லிவிங். ஆக என்னுடைய வாழ்வு சிந்திக்கப்படாத பொழுது அது வாழ்வதற்கான ஒரு சிறந்த வாழ்வாக அல்ல. ஆக இன்றைக்கு நாம் நமக்குள்ளே நம்மை தேடுவதில்லை. நம்மையே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் சீர்தூக்கி பார்ப்பதே இல்லை. இயேசு தன்னுடைய சீடர்களிடம் தான் எப்படி இருக்கிறேன் அல்லது என்னை மக்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்கிற கேள்வியை கேட்டு தன்னை சுய ஆய்வு செய்து கொள்கிறார். ஆக இன்றைக்கு நாம் சுய ஆய்வு ஒன்று என்பதை நாம் மறந்து விடுகிறோம். ஆக இயேசு இந்த நாளிலே சொல்வது, தேடுங்கள் கண்டடைவீர்கள். நமக்குள்ளாக நம்மை சுய ஆய்வு செய்து நம்மை நாம் தேடுகிற பொழுதே நம்மை யார் என்று நாம் கண்டு உணர்ந்து கொள்ள முடியும் என பல கேள்விகளை இயேசு தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்பதன் வாயிலாக நமக்கு உட்புகுத்துகிறார். மூன்றாவது, தட்டுங்கள் திறக்கப்படும். எப்படி அவர் உள்ளறைக்கு செல்ல சொன்னாரோ, இன்று அதே உள்ளறையினுடைய கதவுகளை தட்டி கொண்டே இரு. உனக்குள் இருக்கிற நீ சென்று கொண்டே இருப்பாய். உன்னுள் இருக்கிற திறன்களை நீ தட்டி கொண்டே இரு. கடவுள் உனக்கு தந்திருக்கிற எல்லா விதமான திறன்களையும் நான் எப்படி பயன்படுத்துகிறேன் என்பதை தட்டி கொண்டே இரு என இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். ஆக இன்றைக்கு நாம் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்கிற இந்த 3 வாக்கியங்களை நமக்கு தருவது, நாம் முதலிலே தனிமனித வாழ்விலே நாம் கேட்க வேண்டும், தேட வேண்டும், தட்ட வேண்டும். அதையும் தாண்டி சமூக அளவில் நாம் மனிதங்களை நாம் தேடுபவர்களாக, உரிமைகளை கேட்பவர்களாக, தொலைந்திருக்கிற உண்மை, அன்பு, நீதி, சமாதானம், மகிழ்ச்சி இவைகளையெல்லாம் நாம் தேடி கண்டுபிடிப்பவர்களாக, நீதிக்கு எதிராக இருக்கிற அநீதிகளை தட்டி கேட்பவர்களாக நாம் வாழ்கிற பொழுது இறைவன் விரும்புகிற அந்த உண்மையான இறையாட்சி நமக்குள்ளும் நம்முடைய சமூகத்திற்குள்ளும் குடும்பத்திற்குள்ளும் வரும் என்பதை நாம் நிச்சயம் உணர முடியும். எனவே இந்த நாளிலே நாம் சிந்திக்க வேண்டியது, இயேசு நம்மை எதுவென தேட சொல்கிறார் என்பதை நாம் உணர்வோம். இயேசு எதை நம்மை தட்ட சொல்கிறார் என்பதை நாம் உணர்ந்து இறையாட்சிக்கு நம்மை உட்படுத்தக்கூடிய மனதிடனையும் பக்குவத்தினையும் பெற அருள் வேண்டுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.